வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்ம கத்துக்கிற நல்ல பழக்கவழக்கங்கள வந்து நம்ம எங்கேருந்து முதல்ல கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட பள்ளி படிப்புல இருந்து தான் கத்துக்கிறோம். அந்த பள்ளி படிப்புலேருந்து நம்ம கத்துக்கிற நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நம்ம மனசுல வந்து பசுமரத்தாணி போல பதியும். அந்த மாதிரி நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்க வந்து விவசாயத்த பாதுகாக்கணும், இயற்கையை வந்து பாதுகாக்கணும், மரங்கள நெறைய வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து எங்களுக்கு எங்கேருந்து தோணுச்சு அப்படின்னா, நான் படிச்ச பள்ளியில இருந்து தான் எனக்கு வந்து தோணுச்சு. இந்த விஷயத்த நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா, நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு நாள் லீவ் போட்டாலோ, இல்ல பரீட்சையில மார்க் கம்மியா வாங்குனாலோ, இல்ல ஸ்கூலுக்கு லேட்டா போனாலோ, எங்களோட டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு குடுத்த பனிஷ்மென்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அங்க கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா மரத்துக்குமே தண்ணி கோரி ஊத்தணும். அந்த மரத்துக்கு அடியில எந்த ஒரு குப்பைகள் இருந்தாலும் அத கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மென்ட் தான் எங்களுக்கு குடுப்பாங்க. அப்போ எங்க சார், டீச்சர்ஸ் குடுத்த அந்த பனிஷ்மென்ட்னால தான் அந்த மரங்கள வளர்க்கணும், மரங்கள வந்து சுத்தமா வச்சுக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எங்க மனசுல தோணுச்சு. இதே மாரி நீங்க படிச்ச ஸ்கூல்ல உங்களோட டீச்சர்ஸ் உங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் குடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.